ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்க தமிழ் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து நேரில் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் லைவாக ஃபேஸ் வச்சு நான் வீடியோ போகலன்னு இத்தனை நாளாக வந்துட்டு அதுக்கு ரீசன் வந்து நான் போய் சொல்லிடுறேன். நான் வெளியே ரொம்ப வேலையாக இருந்துச்சு. எனக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நான் அது வந்துட்டு ஃபேஸையும் காமிச்சிட்டு அது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஃபேஸ் காமிக்காமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் காமிக்காமல் இருந்ததுக்கு காரணம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ஒர்க்கும் ஓகே ஆச்சு. இனி வந்து நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் லோன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபன் அண்ட் சூப்பராக வரப்போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஃபேக் அப்படின்லாம் சொல்கிறாங்க, லோன் ஆப் ஃபேக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல அது ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி நம்ம ஒன்று கொண்டு வரோம். ஸோ அது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, என்பிஎஃப்சியில் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம கொண்டு வரோம். அதை வந்து சும்மா ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் ஃபேக்குன்னு போடுறங்காட்டி நிறைய பேர் அதை நம்பிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேக் ஆப் சொல்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட என்பிஎஃப்சி லோன் ஆப் மட்டும் சொல்லுவோம். அதுவும் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மற்ற சேனல்லாம் வெப்சைட்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. இந்த மாதிரி சொன்னதே கிடையாது வெப்சைட்லாம். அதான் சொல்கிறேன், நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப்ஸை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபன் கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அது அவங்களோட இஷ்டம், அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லோன் ஆப் வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்ம சேனலில். இருந்தாலும் இந்த லோன் ஆப் வந்து இப்போ ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவங்க லோன் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால இந்த லோன் ஆப் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தொட்டு நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட என்பிஎஃப்சி ரெஜிஸ்டர்ட் லோன் ஆப் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம வேணால் கண்டிப்பாக அந்த ஆப் யூஸ் பண்ணலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 98% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிங் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்து 5000லேருந்து 2 லட்சம் வரையும் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5000லேருந்து 2 lakhs வரையும் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோன் தராங்கன்னா இது வந்து 6 மாதத்துலையும் தராங்க, 12 மாதமும் தராங்க. ஸோ 2 பிரித்து தராங்க. ஸோ நீங்கள் 6 months கட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து 12 months மாற்றி கட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் 5000லேருந்து 2 lakhs வரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10,000 செலக்ட் பண்ணாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் இஎம்ஐ வந்து 1945 ரூபா நம்ம கட்டணும். ஸோ ஓகேங்களா. இதே 12 மாதத்துக்கு நம்ம போட்டோம்னா மாதம் இஎம்ஐ வந்து நம்ம வந்து 1041 ரூபா கட்டணும். ஸோ இதுதான் வந்து 10,000க்கான ஒரு எக்ஸாம்பிள். இதே நீங்கள் 2 lakhs எடுத்திங்கன்னா 6 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 38,903 ரூபா கட்டணும். 12 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 20,814 ரூபா கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து 5,000 வந்து 6 மாதத்துக்கு நம்ம போட்டோம்னா 972 ரூபா வருது. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்க? ஸோ மெடிக்கல் பர்பஸாக, பிஸ்னஸாக, உங்கள் சேலரி வரக்கு லேட் ஆனங்காட்டியா, பர்சனல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். வெட்டிங் ஈவெண்ட்டு, எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் எதுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரீடா இல்லை சிங்கிளான்னு கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷன் லெவல் எவ்வளோ? ஸோ நீங்கள் 10th 12th இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பிலோ 10th பரவாயில்ல, இங்கே வந்து பிலோ 10th நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓன் வீட்டில் இருக்கோமா, இல்லை ரெண்டட் வீட்டில் இருக்கணுமா, பேரண்ட்ஸ் கூட இருக்கோமா, ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கோமான்னு கேட்குறாங்க. அது எது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஜாப் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், சேலரினா சேலரி கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு கொடுங்க, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லை கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக கேட்குறாங்க. நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இல்லை வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாஃப்ன்றதை இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சர்னால் அது வேறு. ஸோ நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்னா ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? 1 வருஷத்துக்கு கம்மியாவா, இல்லை 2 வருஷம் ஆச்சா, இல்லை 5 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் ஆச்சா அப்படின்றது கேட்குறாங்க. நீங்கள் என்ன இருக்கீங்களோ அது இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்கள் கம்பெனியோட நேம் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்பெனி என்ன மாதிரியான ஒரு கம்பெனி? ஃபுட் சர்வீஸ்னால் நம்ம இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் போகிறோம்ல, அந்த மாதிரி கம்பெனியாக, இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக, டிரான்ஸ்போர்ட்
இந்த ஆட்டோ ரிக்ஷா, கேபு இதெல்லாம் டிரைவிங் அந்த மாதிரியா, ஐடி கம்பெனியா, இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன கம்பெனியோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த என்னவா அங்கே வந்து வேலை செய்கிறீங்க. சில பேர் வந்து சூப்பர்வைசராக வேலை செய்வாங்க, டெய்லராக வேலை செய்வாங்க, மேனேஜராக இருப்பாங்க, அதுமாதிரி ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, சேல்ஸில் இருப்பாங்க, இந்த மாதிரி சர்வீஸில் இருப்பாங்க. நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மாத ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, ஸோ மாதம் இவ்வளோ ஆவரேஜாக எனக்கு சேலரி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. மாதம் ஆவரேஜ் சேலரியை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நமக்கு சேலரி வரும்னு கேட்குறாங்க. 1ஆந்தேதி வந்துடுமா இல்லை 10ஆந்தேதிக்குள்ளே வருமா? ஸோ இதில் எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு சேலரி வருமோ அந்த டேட்டை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இன்கம் வருது, அக்கௌண்ட் மூலிமா வருதா, செக்காக வருதா, கேஷாக வருதான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 3ல் எது வருதோ அதை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டுங்க. ஸ்டெப்பில் வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு எவாலுவேட் மை லோன் கொடுத்தீங்களே போதும். உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் ஆகுமா ஆகாதான்னு வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கொஸ்டின்ஸும் இல்லை. சேலரி ஸ்லிப் வேணும் இல்லை ஸ்டேட்மெண்ட் வேணும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சேலரி ஸ்லிப் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு வேளை உங்களுக்கு 10,000 எலிஜிபிள் ஆகுதுன்னா நீங்கள் சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 30,000 40,000 உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒன்லி ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்பாங்க ஸ்டார்டிங் நீங்கள் என்டர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது மட்டும் தான் கேட்பாங்க, வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்பு. ஆர்பிஐயால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட, என்பிஎஃப்சியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் இதோட நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒரு வேளை உங்களுக்கு லோன் கிடைக்கல, எங்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டுலேருந்து நான் அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரெடிட் கார்டுலேருந்தும் நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் நெக்ஸ்ட். அந்த ஆப்போட லிங்க்கு நான் கிரெடிட் கார்டுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் இதோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க, வேறு எந்த டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கிரெடிட் கார்டை அந்த ஆப்பில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராசஸ்னால் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிரெடிட் கார்டுன்னு கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் 98% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலோட டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.